டர்பின் வாட்சனோட சோதனை டி சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வச்சு தன்னுடன் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றத சோதித்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு சம்ல வந்து இந்த இடி வந்து கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு இந்த காலமும் டிஎல் டியூவும் கொடுத்துருவாங்க. டிஎல்லோட வேல்யூவும் டியூவோட வேல்யூவும் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? என்ன ஃபார்முலா? டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இடி மைனஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா இடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா 0 dl du 2 4 du சாரி 4 மைனஸ் du 4 மைனஸ் dl இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு டி ஸ்டார் வேல்யூ கண்டுபிடிப்பீங்கல்ல, அந்த டி ஸ்டார் வேல்யூ வந்து 0ல இருந்து டிஎல் வரைக்கும் இருந்ததுன்னா H0 ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இங்க டிஎலுக்கும் டியூக்கும் நடுவில் இந்த வேல்யூ வந்ததுன்னா இதை வச்சு எதுவும் நம்மளால சொல்ல முடியாது. H0 வந்து ஏற்றுக்கொள்றோமா இல்லையாங்கிறத சொல்ல முடியாது. டியூல இருந்து 4 மைனஸ் டியூ வரைக்கும் இந்த இடத்துல உங்களோட டி ஸ்டார் வேல்யூ இருந்துச்சுன்னா H0 வந்து நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவுல டி ஸ்டார் வேல்யூ இருந்ததுன்னா தன்னுடன் தொடர்பு இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியல. கடைசியில வந்து என்ன சொல்றாங்கன்னா 4 மைனஸ் டிஎல் 4 இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவுல உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளல, H0 ஏற்றுக்கொள்ளல. எந்தெந்த இடத்துல H0 ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா இந்த இடத்துலயும் கடைசிலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுல வந்து 0ல இருந்து டிஎல் வரைக்கும் உங்களோட டி ஸ்டார் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுல வந்து உங்களுக்கு ஆட் ரிலேஷன், அதாவது தன்னுடன் தொடர்பு இருக்கு அப்படின்னு உறுதியாகுது. இந்த கடைசி காலம்லயும் வந்து உங்களுக்கு தன்னுடன் தொடர்பு இருக்குன்றது சொல்றீங்க. இந்த நடுவுல உள்ளதுல வந்து இல்லைன்னு சொல்றீங்க, தன்னுடன் தொடர்பு இல்லை அப்படின்றது சொல்றோம். சரியா? இதுதான் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப வந்து நீங்க அந்த சம்ம என்ன பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இடி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இடி மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இதுக்கு டேஷ் போட்டுருணும், செகண்ட் இதுக்கு ஈக்குவல் டு போன வேல்யூ. ஓகே, இது அதே வேல்யூ போடக்கூடாது, அதுக்கு முந்தின வேல்யூ போட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு அப்படியே நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துடும். இப்போ என்ன பண்ணிருக்கோம், இடின்றது ஒவ்வொரு காலத்திலையும் வந்து உள்ள பிழைகள். ஓகே, அதை வந்து என்ன பண்றோம்னா ஒரு காலம் தள்ளி வந்து இடி மைனஸ் 1ன்னு போடுறோம். அதை தான் வந்து மொதல் காலம் டேஷ் போட்டு இடியோட மொதல் காலத்தை இடி மைனஸ் 1ல ரெண்டாவது இதுல போடுறோம். ஓகே, அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். இடி மைனஸ் 1ஐயும் மைனஸ் பண்ண போறோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டு இடி கிளிக் பண்ணிட்டு மைனஸ் இடி மைனஸ் 1 கிளிக் பண்றோம், என்டர். இப்ப ஏன் இப்படி வேல்யூ அப்படின்னு காமிக்குதுன்னா டேஷ் வந்து நம்மளால மைனஸ் பண்ண முடியாது, அதனால இப்படி காமிக்குது. அது காமிச்சா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணிருங்கன்னா இந்த ஃபார்முலாவா அப்படியே ட்ராக் பண்ணிருங்க. இப்போ வந்து 0.1 மைனஸ் 0.2 வந்து உங்களுக்கு மைனஸ் 0.1, 0 மைனஸ் 0.1 வந்து மைனஸ் 0.1. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடலாம்னா டேஷ் போட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இடி கொடுத்துருக்காங்க, நம்ம இடி மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். மொதல் இது டேஷ் போட்டு ரெண்டாவது இது என்ன பண்றோம், முந்தின இடியோட வேல்யூவை வந்து இங்க போடுறோம். அதே மாதிரி இதுக்கு முந்தின இடி வேல்யூவை போடுறோம். ஓகேவா? ஸோ அதான் இந்த இடி மைனஸ் 1 காலம். இடி மைனஸ் 1க்கு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து மைனஸ் பண்ண முடியாது, ஸோ டேஷ். செகண்ட் இதுல இருந்து ஈக்குவல் டு இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ என்ட்ரு கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து இதுக்கும் டேஷ் போட்டுடுறோம். இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். இப்போ ஓகே, ஈக்குவல் டு இடி மைனஸ் 1 கிளிக் பண்ணிட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை கிளிக் பண்ணிடுறோம் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ஃபார்முலாவை ட்ராக் பண்ணிடுறோம். ஓகேவா? கடைசி காலம்ல என்ன பண்றோம்னா இது வந்து இடியோட ஸ்கொயர். ஸோ அது என்ன பண்றோம், ஈக்குவல் டு இடி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் திருப்பி ஒரு தடவை இடி என்டர். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து ஷிஃப்ட் அமுக்கி 8 அமுக்குனா வரும். ஓகே, இதையும் என்ன பண்ணிடுறோம், ட்ராக் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு இடி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இருக்கு, இடி ஸ்கொயரோட வேல்யூ இருக்கு. இப்போ நம்மளுக்கு டி ஸ்டார் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, சிக்மா இடி மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா இடி ஸ்கொயர். ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மானா அதை வந்து கூட்டி அதோட வேல்யூ மதிப்பை வந்து போடணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ வந்து நம்ம கூட்ட போறோம். அதுக்கு என்ன பண்றோம், ஈக்குவல் டு SUM bracket
டேஷ் சேர்க்க தேவையில்லை. இந்த 4 வேல்யூவும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துரும். அதே மாதிரி இடி ஸ்கொயருக்கும் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு SUM போட்டு ஓப்பன் பிராக்கெட் எல்லா வேல்யூ ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு டி ஸ்டார் கால்குலேட் பண்றதுக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிருச்சு. சிக்மா இடி மைனஸ் இடி மைனஸ் 1 ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. சிக்மா இடி ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை வச்சு டி ஸ்டார் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டி ஸ்டார் என்னது? ஈக்குவல் டு சிக்மா இடி மைனஸ் இடி மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து இந்த வேல்யூ டிவைடட் பை சிக்மா இடி ஸ்கொயர் வேல்யூ 1.9 போட்டுட்டு என்டர் கொடுக்குறோம். ஸோ இதான் நம்மளோட டி ஸ்டார் வேல்யூ. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா 4 மைனஸ் டியூ கால்குலேட் பண்ணணும். 4 மைனஸ் எல் கால்குலேட் பண்ணணும். ஸோ டி ஸ்டார் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. இந்த டேபிள் எதுக்குன்னா தன்னுடன் தொடர்பு வந்து இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையானது என்னது? 0 டிஎல் டியூ 4 மைனஸ் டியூ 4 மைனஸ் டிஎல் தான் தேவைப்படுது. நம்மளுக்கு இப்போ டிஎல் வேல்யூ ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. டிஎல் வந்து 1, டியூ வந்து 1.25 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 4 மைனஸ் டியூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு 4 மைனஸ் டியூவை கிளிக் பண்ணும். பார்த்து கிளிக் பண்ணுங்க. டியூ கிளிக் பண்றீங்க, டிஎல் கிளிக் பண்றீங்கன்னு 4 மைனஸ் டியூ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து 4 மைனஸ் டிஎல்க்கு ஈக்குவல் டு 4 மைனஸ் டிஎல்ல கிளிக் பண்றோம். ஓகேவா? இப்போ அந்த வேல்யூ நோட் டவுன் பண்ணிக்கலாம். 4 மைனஸ் டியூ வந்து 2.75, 4 மைனஸ் டிஎல் வந்து 3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்றோம்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலா வச்சு ஒரு டி ஸ்டார் மதிப்பு அதை வந்து அது எங்க இருக்கு அதை பார்க்க போறோம். ஓகே, 2.5 2.547 வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 2க்கும் 2.75க்கும் நடுவுல இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து அர்த்தம். ஓகே, 2.5 வந்து இந்த இடத்துக்குள்ள வருது. அதனால என்ன பண்றோம், இது வந்து டு நாட் ரிஜெக்ட் H0 அப்படின்னு இருக்கு. ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம் அப்படின்னா H0. ஸோ H0 என்னதுன்னா இந்த ரோ சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் வந்து தன்னுடன் தொடர்பு அப்படின்றது. H0 என்ன சொல்லுதுன்னா தன்னுடன் தொடர்பு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தன்னுடன் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை வந்து இங்க நம்ம நோட் டவுன் பண்ணணும். இங்க வந்து நம்ம டு நாட் ரிஜெக்ட் H0 அப்படின்னு போட்டுருவோம். H0 போட்டுட்டு அடுத்து வந்து என்ன, நோ ஆட்டோ கோரிலேஷன், தன்னுடன் தொடர்பு இல்லை அப்படின்றது எழுதுறோம். ஸோ இந்த கொடுத்திருக்கிற மெத்தட்ல என்னன்னா தன்னுடன் தொடர்பு அப்படின்ற பிரச்சனை இல்லை. இதைதான் வந்து டர்பின் வாட்சன் சோதனை மூலமா சொல்றோம்.